குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ முதல் வீடான மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாத பலன்கள் 2026 பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முதல் வீடு எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும், எல்லா நன்மையும் இவங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா இது ஒரு தீமை ஒரு 70%, நன்மை ஒரு 30%. நினைச்சு பார்த்துக்கோங்க. 11ஆம் வீட்டுல ராகு மேஷ ராசி லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகாதிபதி ஸ்தானம். அந்த இடத்துல போய் எல்லா கிரகங்களும் அமர்ந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அந்த 30% நல்லது என்ன அப்படின்னா, ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கும் போது சில விஷயங்கள் பிரம்மாண்டத்துல கொடுத்து அப்படியே பிரச்சனை பண்ணி கொலாப்ஸ் பண்ணுவாரு. ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ராகு அப்படிங்கிறது 11ஆம் இடம், சனி அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடம். ஸோ சிரசு சனி அப்படிங்கிறது மேஷ ராசி லக்னத்துக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. காம்பினேஷன் இது எப்படி சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் உண்மையாலுமே. ஸோ லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் போய் அழகா 11ஆம் வீட்டுல பாதகாதிபதி வீட்டுல போய் உட்காந்துக்கிறாங்க. ஒண்ணு குடும்பஸ்தானமும் சரி, அதே மாதிரி சமுதாய ரீதியான தொடர்புகளுடைய ஸ்தானங்களா இருந்தாலும் சரி போய் 11ஆம் வீட்டுல போய் உட்காருது. அப்போ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமும் சரி, உங்களை வேலை செய்கிறவர்களோட அந்த ஸ்தானங்களும் போய் 11ஆம் வீட்டுல போய் உட்காருது. ஆல்ரெடி குரு 3ஆம் வீட்டுல இருக்கிறாரு. இப்ப வக்கர நிலையில இருக்காரு. இது எல்லாமே நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய், சுக்கிரன், புதன், இவங்க எல்லாருமே, சூரியன், இவங்க 4 கிரகங்களும் போய் அழகா 11ஆம் வீட்டுல ராகுவோட போய் உட்காந்துருக்கு. ஸோ 5 கிரகங்கள், குருவும் பார்வை. ஸோ சூரியன் வீட்டுல இருந்து கேதுவும் சூரியனை பார்க்கிறாரு. மாசி மாசத்துல இருந்து அந்த சூரியனும் என்ன பண்றாரு, கேதுவை அவருடைய வீட்டையே பார்க்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசு ஸ்தானம். இது போய் அழகா ராகுவோட உட்காந்தா இந்த டைம்ல நமக்கு மன ரீதியான போராட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய லக்ஸுரி தாட், நிறைய பிரம்மாண்டமான விஷயத்த செய்யலாம் அப்படின்னு கால் வைக்கிறதுக்கு எல்லா விஷயம். அது எப்படி சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டா நீங்க மாறுவீங்க. இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு திடீர்னு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். ஸோ தொழிலில் இந்த ஸ்டெப் எடுக்கலாம், வேலையில் இந்த ஸ்டெப் எடுக்கலாம். நான் ஒன்று யோசிச்சிருக்கேன். ஏன்னா மனசு தானே, மனசு யோசிச்சு வச்சிருக்கோம். ஓகே, நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணலாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய இந்த ராகு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம்ல இந்த விஷயமெல்லாம் நீங்க நான் சொல்றது சரி, நிறைய பேர் சொல்றதையும் நீங்க கேட்டுட்டு கொஞ்சம் நிதானித்து நல்ல முறையில உங்களுடைய விஷயங்களை நீங்க கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா, ராகு அந்த இடத்துல உங்களை ஆட்டி படைக்காம கொஞ்சம் சமத்தா உங்களை கொண்டுட்டு போவாரு. ஏன்னா சூரியனும் ஒரு ஆக்ரோஷம், ராகு சேர்ந்தா பிரம்மாண்டமான ஆக்ரோஷம். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஓகே, எங்களுக்கு நல்லதே நடக்காதா? ஏன்னா பாதகாதிபதியில போய் எல்லாரும், ஸோ பாதகாதி வீடை விட பாதகாதிபதி வரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப டபுள் ட்ரிபிளா வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. அதை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி பின், வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கு பின்பு குரு பார்வை என்ன மாதிரியான தாக்கங்கள் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ நீசமான குரு பார்வை, வக்ரமான குரு பார்வை நல்லது செய்யுமான்னு கேட்டா இல்லை. ஸோ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த இடம் புனிதப்படும்.
ஆனாலும் குரு நல்லவர் இல்லையா, ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்துவார் எல்லா கிரகங்களையும் அங்கிருந்து. அப்போ முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகள், இப்ப நிறைய பேர் வந்து கல்யாணம் நடக்குமா மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த சமயத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சமமான ஒரு நிலையில இருக்கிறதுனால 100% முயற்சி செய்யும் போது கரெக்டா, ஏன்னா இந்த பாதகாதிபதி ஸ்தானத்துல இருக்கும்போது திருமண வாழ்க்கை கூட ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பொண்ணு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும், பின்னாடி அதுவே இப்போ பிரச்சனையே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு 10 பேர்த்துக்கிட்ட, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, நல்லா விசாரிச்சு பொறுமையை கையாண்டு இந்த டைம்ல நீங்க வந்து பண்ணலாமா வேண்டாமா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான பலன்கள் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து காலபுருஷனோட வீட்டுல 11ஆம் வீட்டுல ராகு இருக்கு, உங்களோட சுய ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த பாவகம், அந்த காரகம், இந்த ஆதிபத்தியங்கள் எல்லாமே 11ஆம் வீட்டு அடிப்படையில் தான் நடக்கும். அப்போ பொது பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்ற பலன்களை விட உங்களோட சுய ஜாதகத்தில் ராகு எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, அது எப்படி உங்களை தாக்கும், சூரியனோட இணைவு வரும்போது அந்த பாவங்கள் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது 100% தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த செவ்வாய் லக்னம் அப்படிங்கும் போது என்னன்னா, அவர் வந்து இப்போ 10ல செம்மையா இருந்து 11ஆம் வீட்டுக்கு போகிறதுனால இடதோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிவர்த்தியாகி ஒரு அபார்ட்மெண்ட் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து வண்டி வாகனங்கள், அதே மாதிரி தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான எல்லாமே, பிஸ்னஸ்ல இருக்கட்டும், வேலை இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். ஸோ இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னா, 8ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியும் இருக்கும்போது ஹெல்த் அப்படியே குறைச்சிருவார். நிறைய ஹெல்த் பாதிக்கும். முக்கியமா கால் பாதங்கள் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருந்து விரயத்தை கொடுப்பார். அப்ப சுப விரயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், ராகுவால் அசுப விரயங்களும் நடக்கும். அப்போ வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது 8-11 பாதகாதிபதி கனெக்ட் ஆகும்போது ஜாக்கிரதையா வண்டி ஓட்டுங்க. ரொம்ப ஸ்பீடெல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அது பாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏதாவது நீங்க போகும்போது ஏதாவது வழியில கிடைச்சது அப்படின்னா உடனே அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. அது மூலியமா எந்த ஒரு பிரச்சனையும், ஏன்னா இந்த மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் இப்போ வரப்போகுது மேஷ ராசி லக்னத்துக்கு. அப்ப சுக்கிரன் ஒருத்தர் ஃபேவரா இருக்காரு. அப்ப கும்பத்திலிருந்து அவர் மீனத்துக்கு உச்ச வீட்டை நோக்கி பயணிக்கும் போது பிரம்மாண்டமான விஷயங்கள் நம்மளுடைய மேஷராசி லக்னத்துக்கு நடக்கும். நடக்கிறதுக்கு முன்பு இந்த ஜாக்கிரதை ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து புதன் இதுலதான் ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கணும். உங்களோட இளைய சகோதரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இளைய சகோதரம் சகோதரி அண்ட் ஃபோன் கம்யூனிகேஷன், இதெல்லாமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா புதன் அங்க இருந்து வக்கரமாவார். பிப்ரவரி 27 இருந்து அவர் வக்கர நிலைக்கு போறார். அப்ப ஜாக்கிரதை, பேச்சில் கவனம், 100% கவனம். அப்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விட இந்த கெட்ட பலன்கள் ரொம்ப மேலோங்கி இருக்கு நம்மளுடைய மேஷ லக்னத்துக்கு. சில விஷயங்கள் யார்கிட்ட பேசினாலும் நான் வந்து இவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன், எனக்கு வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் சூரியன் பேர் ராகுவோட இருக்கும்போது பிளான்ஸை வெளியே சொன்னீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி முதல் குழந்தை, ஸோ முதல் குழந்தை வந்து பாடி ஹீட், அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெதப்பா அந்த பாடியை வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட்டா வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா அப்போ சூரிய கிரகணம் எல்லாம் வருது இல்லையா, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து தாக்கும். அப்போ முடிந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து உங்களை சுதாரிச்சுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாசி மாதத்துல இருந்து ஒரு பெரும் பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். பயப்படவே வேண்டாம், இது எல்லாமே ஒரு அலர்ட் தான். இந்த கிரகங்கள் இங்க இருந்து இந்த மாதிரியான தாக்கங்கள் கொடுக்கும். ஸோ நல்ல இடத்துல இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரே மாதிரி அதே மாதிரி குரு ஒரு இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா எந்த இடத்த பார்த்து அதை வந்து பெரிது பண்ணுவாருன்னு அர்த்தம். குரு நல்ல இடத்த பார்த்து அந்த நல்ல விஷயங்கள் பெருசு பண்ணுவார். ஆனா மேஷ லக்னத்துக்கு குரு பாதகாதிபதியும் அந்த இருக்க கிரகத்தையும் பார்க்கிறார். அப்ப எப்படி பெருசு பண்ணுவார் அந்த விஷயத்த? அப்போ நிறைய தீக்காயங்கள் படக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீட்டுனால வந்து உடல்ல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல தண்ணி குடிங்க, உங்களுடைய உடம்ப சமநிலையில வச்சுக்கோங்க. நிறைய காரங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து சில பேர்த்துக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், ஏன்னா 8ஆம் இடம் பாதகம் அப்படின்னு தொடர்பு இருக்கும்போது பைல்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிந்த அளவுக்கு காரமா சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வார்த்தைகள் கவனம், கோவத்தை அடியோட நிப்பாட்டிருங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நன்மையை தரும். ஏன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் போய் வழிபாடு செஞ்சு வெத்தலை மாலையெல்லாம் போட்டு தீபங்கள் ஏற்றி முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்கள், ஒரு சின்ன சுண்டலோ இல்லை வந்து வயதானவர்களுக்கு, ஏன்னா வந்து சனியோட தாக்கம் இருக்கிறதுனால வயதானவர்களுக்கு முடிந்த அளவுக்கு சாப்பாடு, உணவு தானம், ஆடை தானம், போர்வை தானம், செருப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. உங்களோட 7.5 சனி பாடுகளிலிருந்து நிறைய நிரந்தரமான ஒரு விடிவு காலம் வரும். நிறைய ஐடியாஸ் மூலிமா உங்களை காப்பாற்றுவார் கடவுள். பாதகாதிபதியிலிருந்து ஒரு மாற்றங்கள் வரும். ஸோ இந்த டைமில் தொழில் முன்னேற்றம், பண வரவு எல்லாமே வரும் மேஷத்துக்கு. ஆனால் இதெல்லாமே பாதகமாகாமல் ஒரு சமநிலையில் இருந்து பார்த்துக்கோங்க. இந்த 40லேருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கெத்தே வந்துடும் சீரியஸாகவே. ஏன்னா வந்து ராகு வந்து அந்த மிதப்பை கொடுப்பாரு சூரியனோட சேரும்போது. அதெல்லாம் தேவையில்லாதது. முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தன்னடக்கத்தோடு இது பண்ணீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவராக வரும். தான் தான் அப்படின்னு மீசை முறுக்கிட்டு போகும்போது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பாருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாசி மாதத்திலிருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதமான மாசி மாதத்திற்கு மேசராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா திருமண புள்ளி, திருமண லக்கணம், தொழில் புள்ளி, தொழில் லக்கணம்னு வகுப்பு எடுக்கிறேன். நேரடி வகுப்பா கேரளா பாலக்காட்டுல. இங்கே வந்து தங்கி படிக்கிற மாதிரி தினசரி வகுப்பு இருக்கு, மாத வகுப்பு இருக்கு, வார வகுப்பு இருக்கு. இதுல எல்லா வகுப்புலையும் கலந்துக்கலாம். ஒருவருக்கு எப்போ திருமணம் நடக்கும், எந்த வயதில் நடக்கும், அவர் எந்த வயதில் வெற்றி பெறுவார், தொழிலில் என்ன தொழில் பண்ணலாம், அரசாங்க தொழிலா, அடிமை தொழிலா, சொந்த தொழிலா, இல்ல வெளிநாடு வெளியூர்ல போய் செய்யக்கூடிய தொழிலா அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஜாதக பிரகாரம் சரியான முறையில் சொல்லி எந்த வயதில் இருந்து செய்யலாம், எந்த வயதில் திருமணம் ஆகும் அப்படிங்கிறத சரிவர சொல்லி இயக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்புல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு, தங்கி படிக்கிறவங்களுக்கு உணவு இலவசம், தங்குமிடம் இலவசம், கல்விக்கு கட்டணம் உண்டு. அது என்ன ஏதுங்கிற விவரம் கீழே நம்பர்ல போகும், பார்த்து கேட்டுக்குங்க. ஜோதிடமே தெரியாதவங்களும் படிக்கலாம், ஜோதிடம் தெரிந்தவங்களும் படிக்கலாம். ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு முதுநிலை, உயர்நிலை, இந்த மாதிரி விஷயத்துல இதுல சொல்லி தரப்படும். அதுக்கு கீழே போற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா அந்த நம்பர்ல உங்களுக்கு தகவல் தரப்படும். இப்போ நாம வந்து பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்துக்கு மேசராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறதா. இந்த மாசி மாதத்துக்கு மேசராசிக்கு பாத்தீங்கன்னா, மேசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாவே பொதுவா எதையும் கட்டி காப்பாற்றக்கூடிய குணம் உள்ள ராசின்னு அர்த்தம். எதற்குமே முன்னாடி கொண்டு போய் தன் தலையை கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ராசின்னு அர்த்தம். நான் இருக்கிற எதுக்கு கவலைப்படுறேன்னு முன் கை கொடுத்து தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ராசின்னு அர்த்தம். ஏன்னா அதிகாரத்துக்கு கட்டுப்படாது, ஆணவத்துக்கு கட்டுப்படாது, அன்புக்கு கட்டுப்படுவேன்னு சொல்லக்கூடிய ராசி. அன்புக்கு கட்டுப்பட்டு தன்னை மறந்து சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இந்த மேசராசி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குணம் அவர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு அதிகமா இருக்கு இந்த குணம். எல்லாத்தையும் எடுத்து கட்டி காப்பாத்தி கெட்ட பேர் வாங்கிறது. அப்போ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னொரு இப்போ பாத்தீங்கன்னா மாசி 5ஆம் தேதி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா 6 கிரகம் ஒரே ராசிக்கு போயிடும். கும்பராசிலேயே போய் 6 கிரகம் இருக்கும். மாசி மாசங்கிறதுக்கு பவர்ஃபுல்லான ராசினா அது கும்பராசி தான். அதுக்கு பவர்ஃபுல்லான நாதன்னு சொன்னா சனீஸ்வர பகவான் தான். அப்போ இந்த சனீஸ்வர பகவானுக்கு உபகோள்களாக இருக்கக்கூடியது, அதாவது இப்போ உதவிகரமாக இருந்து செயல்படணும் அப்படிங்கிற கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு, செவ்வாய், ராகு தான் இப்போ இந்த மாசம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்ப இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் அவர்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நல்லது நடக்கும். அதாவது மேசராசிக்காரருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் நல்லது நடக்கும். இந்த சனி பகவானுக்கு சுபகிரகங்களை பார்க்கக்கூடிய சக்தி கிடைத்தாலும் இந்த சனி பகவான் வந்து நல்லதை பண்ணுவார். மேசம் ராசிக்கு இந்த மாசி மாதத்துல நல்லதை செய்வார். அப்படி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரே ராசியில போய் 6 கிரகம் இருந்து இந்த 6 கிரகமும் இந்த கும்பம் ராசிக்கு 7வது வீட்டை பார்க்கும், சிம்ம ராசியை பார்க்கும். இந்த சிம்ம ராசிங்கிறது பாத்தீங்கன்னா நிலையான வருமானம், பேர், புகழ், அந்தஸ்து, அதே மாதிரி ஒரு உயர்நிலையான படிப்பு,
டாக்டரேட் வாங்கக்கூடிய பட்டதாரி ஆகக்கூடிய பாக்கியத்துக்கு கொண்டு போகக்கூடிய படிப்பெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்த இந்த 6 கிரகமும் பார்க்கும். 6 பேர் ஒரே இடத்த பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மனசு குழம்பிடும். ஒரு எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறவங்களுக்கு ஒரு நிலையான புத்தி இருக்காது. ஒரு மருத்துவத்துக்கு போறவங்களுக்கு இந்த டாக்டர் அந்த டாக்டர்ங்கிற ஒரு நிலையான அமைப்பு வராது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையை உண்டு பண்ணும். அப்போ அவங்க ஜாதகத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 6 கிரகங்களுடைய பாதிப்பு இருக்குதா, இல்ல இந்த 6 கிரகங்கள்ல எந்த கிரகம் பலமாக இருக்குதா அந்த நாட்களை செயல்படுத்தி நம்ம வெற்றி பெற முடியுமாங்கிறது எல்லாம் இருக்குது. அது அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறது. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல வந்து போன மாசம் இருந்தது காட்டில இந்த மாசம் கொஞ்சம் நல்ல கவனமா இருக்கணும். வாய் பேசுறது, வம்பு வழக்கு உண்டாக்குறது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருக்குமே இருபாலருக்கும் வாய் பேசுறது, வம்பு வளர்க்கறது, ஏதாவது யாருக்காவது நான் இருக்கிறேன்னு போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அது எல்லாமே வந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு 100% யோசிச்சு செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்குவீங்க. அதே மாதிரி தொழில், கூட்டு தொழில கூட்டாளிகளை ரொம்ப நம்பக்கூடாது மேசராசிக்காரங்க. இந்த மாசம் நம்பிக்கை ரொம்ப நம்பினா இனி வரக்கூடிய மாசத்துல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். அதே மாதிரி கூட்டாளினா எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கவனம் வேணும். பெண்களாக இருந்தால் கணவரிடத்தும், ஆண்களாக இருந்தால் மனைவியிடத்தும் கவனமான சொல், செயல், நிலைப்பாடு இதுல எல்லாத்தையுமே கவனம் வேணும். இல்லைன்னா அங்க பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிரும் அப்படின்னு. மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையில வரலாம். அதுல கிரகங்கள் வலுத்திருந்தால், சுயஜாதகத்தில் கிரகங்கள் வலுத்திருந்து ராசியாதிபதியும் வலுத்திருந்து அவர் இப்போ சுபகிரகங்களுடைய தொடர்புல வந்தாருன்னா இந்த 6 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் சுபகிரகமாக இருந்து அவர் தொடர்பில் வரும் பொழுது அவங்க கொஞ்சம் பாதிப்பை கம்மியா அனுபவிப்பாங்க. செயல்பாட்டுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை வரும். ஆனாலும் பார்க்கக்கூடிய இடம், இந்த 6 கிரகம் பார்க்கக்கூடிய இடம் நிலையான வருமானம், முன்னேற்றம், அதே மாதிரி பேர், புகழ், அந்தஸ்து, அது நமக்கு பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீகம் எல்லாத்தையும் பார்க்கறதுனால வெளியூர்ல இருக்கிறவங்க உள்ளூர்ல வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வெளியூர் போலாங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி அதாவது பூர்வீகத்துல இருந்து ஏதாவது சொத்து பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல இப்ப பிரச்சனையாகும். சிலருக்கு இதை நீ வச்சுக்க, இனிமேல் இங்க வராது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இதை எல்லாமே வந்து அவங்க சுயஜாதகத்திலே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஒரு நல்ல சிந்தனையோட செயல்படணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி வாகனம் அப்படிங்கிறது, அதாவது வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழுதடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ வாகனத்தை வந்து சரியான இடத்துல பார்த்துக்கணும். ஏதாவது ஆள் இல்லாத இடத்துல ரிப்பேர் ஆகிருக்கும். அப்போ வாகனத்தை தினசரி நல்லா செக் பண்ணிக்கணும். ஆயில் இருக்குதா, பிரேக் இருக்குதா, இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். இல்லைன்னா போலீஸுக்கு தேவையில்லாம நம்ம கோர்ட்டுக்கு வரி கட்ட வேண்டியதா போயிடும், பிழை கட்ட வேண்டியதா போயிடும். இந்த பிழை நமக்கு வராம நாம தெளிவா இருந்து டெய்லியுமே ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது நல்லதோ கெட்டதோ அதை நல்லா தெளிவா யோசிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கும் போது ஜாக்கிரதையாக உதவி கேட்கணும். ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது ஜாக்கிரதையா போடணும். யாருக்கும் இப்ப கையில இருக்கிற பணத்தை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வர்றதுக்கு குழப்பமா இருக்கும். எதுக்குமே ஒரு எவிடன்ஸ் இல்லாம, உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாம ஒரு உதவியோ, பணம் கொடுக்கல் வாங்கலோ, ஒரு பொருள் கொடுக்கல் வாங்கலோ, உங்ககிட்ட இருக்கிற பொருளை அடுத்தகிட்ட கொடுத்தாலே அதுக்கு கரெக்டான உத்தரவாதம் இருக்குதா, செக்யூரிட்டி இருக்குதான்னு பார்த்து தான் கொடுத்துக்கணும். இல்லைன்னா அது திரும்ப கிடைக்காம போகும், இல்லைன்னா பிரச்சனையாகும். அதனால உறவுகள் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். இப்பவே உறவுகள் பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய அமைப்பு வரும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வயசானவர்களை வந்து கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இந்த மாசம் தலை தூக்கும். தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா ஏதாவது கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கு. ஜாக்கிரதையா நாம பார்த்துக்கணும். எப்பவுமே செலவுக்கு பணம் சேமிப்பில் இருந்து கொண்டே இருக்கணும். இந்த மாசம் எப்ப எந்த செலவு வரும்னு தெரியாது. அது அவங்க சுய ஜாதகத்திலையும் பார்த்து என்னென்ன விஷயமா இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலையா இருக்கும். ஏன் இந்த சுய ஜாதகம்னு அடிக்கடி உங்களுக்கு வற்புறுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. 50 லட்சம் பேர்த்துக்கு பொது பலனா தான் நம்ம பேசுறோம். இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு இது நடக்குமா அப்படின்னா அது நமக்கு சந்தேகம். ஆனா அவங்க சுய ஜாதகம்னு சொல்றது 50 லட்சம் பேர்த்துக்கும்
ஒவ்வொரு சுய ஜாதகருக்கும் அந்த ஜாதக பிரகாரம் அவருக்கு சொல்றப்போ ஒரு 90% அவங்க விஷயத்தை நாம சரி பண்ணி இயக்க முடியும். அதனாலதான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை மேல் இருக்கும் சிவபெருமான் வழிபாடு, அதாவது சித்தேஸ்வர வழிபாடு, மாதேஸ்வரர் வழிபாடு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். உள்ளூர்ல இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கணபதி வழிபாடு, நீங்க வந்து டெய்லியும் பாத்தீங்கன்னா நிலக்கடலை தானம் செய்வது, வறுத்த நிலக்கடலை ரோட்டோரமாக இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷயா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் வந்து சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலேருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் வந்து இதை தவிர என்னென்ன கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம்.
சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தாலேயானால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர இது சாப்பிடும் நேரம் ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, அதாவது வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் அந்த இடத்துல நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார், பெரிய விசேஷம். ஒரே ஒரு வாரம் 10 நாளில் 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துல 6 கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவினுடைய பார்வை வேறு இருக்குது. மிகப்பெரிய ஏற்றம், லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகளால் சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது சப்தமத்தை குரு பார்க்குறார். அதாவது 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 5ஆம் பார்வையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நினைத்தது அத்தனையும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையினால் உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அதாவது 11ஆம் இடத்துல முதல்ல 5 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சனி, ராகு மற்றும் சுக்கிரன், புதன், இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். என்னடா இது சூரியன் சனி 2 பேரும் சேர்ந்துருக்காங்களே அப்படின்னு சொன்னாலும், தந்தையினோட கொஞ்சம் இணக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 3ஆம் இடத்துலையே வந்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேஷராசிக்காரர்கள் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதாவது வியாபாரம், பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா இந்த செங்கல் இந்த மண் சம்மந்தப்பட்ட, செங்கல் சம்மந்தப்பட்ட, சிமெண்ட்டு, அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட, ரத்தம் சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்த வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள், டெஸ்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதம் பார்த்திங்களேனால் அதாவது 6/3/2026 வந்து சனி பகவானுடைய மாற்றம், அதை தவிர 3/3/2026 சுக்கிரனுடைய மாற்றம், 12ஆம் இடம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, தொழிலில் அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் பெரிய மாற்றம் இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபரிமிதமான லாபங்கள் வரும். கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும். திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தியில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கக்கூடிய காலம். நல்ல சுப செலவுகள் உண்டு. ஆனந்தமான தூக்கம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டம நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 9/3/2026 11/3/2026 இந்த 3 நாட்கள் இருக்குது. 2.25 நாள் இருக்கும். இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றமான காலம். இருந்தாலும் சில பேருக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு விசேஷம் இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க. அதை தவிர வந்து எலுமிச்சம்பழம் தானம் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.